Hi, I am Devayani, physiotherapist from Prana Rehab Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரையோதெரப்பி விசஸ் தெர்மோதெரப்பி. கிரையோதெரப்பி விசஸ் தெர்மோதெரப்பி அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஐஸ் தெரப்பி விசஸ் ஹீட் தெரப்பி அப்படி அதை தான் பற்றி பேச போகிறோம். ஐஸ் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிள் லோ காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது ஒரு எஃபெக்டிவ் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஐஸ் தெரப்பி அப்ளை பண்ணுறதுனால என்ன நடக்குது நம்ம பாடியில் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது லூயிஸ் ஹண்டிங் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஐஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. அதாவது இரத்த குழாய் வந்து சுருங்கி பிளட் ஃப்ளோவை கம்மி பண்ணி கொடுக்கும். கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிளட் ஃப்ளோ வந்து நல்லா டைலெக்ட் ஆகி பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்தி கொடுக்குது. இதை தான் வந்து லூயிஸ் ஹண்டிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, இப்போ பெயின் இருக்குது அப்படின்னா அந்த பெயின் இம்பல்ஸை வந்து பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இன்ஹிபிட் பண்ணுறதுமே வந்து இந்த ஐஸ் அப்ளை பண்ணுறதுனால இந்த பெயின் இம்பல்ஸை வந்து நம்ம இன்ஹிபிட் பண்ண முடியும். அடுத்து இந்த ஐஸ் அப்ளை பண்ணுறதுனால என்னென்ன எஃபெக்டிவ் இருக்குது அப்படின்னா, பிளட் ஃப்ளோவை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அந்த இடத்துல மெட்டபாலிசத்தை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. இது இல்லாமல் டெம்பரேச்சருமே வந்து நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இது இதோட எஃபெக்டிவ். யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது, அதாவது இண்டிகேஷன், கான்ட்ரா இண்டிகேஷன். இண்டிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெயின் இப்போ அக்யூட்டாக ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஐஸ் அப்ளை பண்ணலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகுது அப்படின்னா நம்ம ஐஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெயின், ஸ்வெல்லிங்கு, ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அதையும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்க முடியும். அடுத்து டோம்ஸ், அதாவது டிலைடு ஆன்செட் ஆஃப் மசில் சோர்னஸ். ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மசில் பெயின் இருக்கும், அந்த ரெஸ்ட் எடுத்துமே குறையாமல் இருக்கும். அதுக்குமே இந்த ஐஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்து மசில் ஸ்பாசம், அதாவது மசில் ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்பாஸ்டிசிட்டி மாதிரி இருக்கும், அதுக்குமே இந்த ஐஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா கேட்கும். அடுத்து வந்து மயோஃபேசியல் ட்ரிகருக்குமே வந்து இந்த ஐஸ் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து கான்ட்ரா இண்டிகேஷன். கான்ட்ரா இண்டிகேஷன் அப்படின்னா யாருக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஓப்பன் wound இருக்குது, இப்போ ஸ்கின் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஐஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம ஐஸ் அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே நம்ம ஐஸ் அப்ளை பண்ணக்கூடாது. அடுத்து பெரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, ஆல்ரெடி அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்குது, நம்ம ஐஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே வந்து நம்ம ஐஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. இது கான்ட்ரா இண்டிகேஷன். அடுத்து இந்த ஐஸ் வந்து நம்ம எப்படிலாம் அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஐஸ் க்யூப் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஐஸ் பேக் இருக்குது அப்படின்னா ஐஸ் பேக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸ் பேக்கை வந்து டேரெக்டாக அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா ஒரு டவல் வச்சு அதை ரேப் பண்ணி அந்த மாதிரியுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து ஸ்ப்ரே மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரையோதெரப்பி இதெல்லாம் பார்த்தோம். இதை வந்து எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம், எவ்வளோ நேரம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா 15 to 20 minutes வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த கிரையோதெரப்பியில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் தெர்மோதெரப்பியை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.